ஒரு அதிகாரமிக்க துறைகள் 3மே. நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க நெனச்சுட்டாங்கன்னா, அவ்வளோதான் உங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்ப அந்த மாரி இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன பண்றாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் உள்ள இறங்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, உள்ள இறங்கி, அதில ஒரு அம்மா வந்து, "யாரு? வாங்க பயப்படாதீங்க. நான் உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன்னு" சொன்ன பிறகு வந்து, அந்த அம்மா நடந்த விஷயங்கள சொல்றாங்க. அப்படி சொல்லும்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா, தோழர் சண்முகம் என்ன பண்ணல, அத வந்து நம்பலையாம். ஏன்னா, இந்த கேஸ கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த வன்புணர்வு விஷயத்தெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நெனச்சாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்கள ம சிறைச்சாலையில போய் சந்திக்க போம்பொழுது, அங்க இருந்த அதிகாரி என்ன பண்றாங்க, சொல்றாங்க போல இருக்கு. "ஐயா, இவங்க யாருமே வந்து பார்க்கல. அந்த மாரி இருக்கு. தயவுசெய்து ஏதாவது பண்ணி என்ன பண்ணுங்க, இவங்கள வந்து நீங்க கூட்டு போங்க." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவர்ட்ட விசாரிக்கவே இல்லையாம். பட் எல்லாமே அப்புறம் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிராமமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சு நொறுக்கி ஒண்ணல்லமாக்கி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே இப்ப நீங்க பொதுவா வந்து கிராமங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மலைவாழ் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற கிராமங்கள்ல வந்து ஆதிக்கம் நிறைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, இப்படி அடிச்சு நொறுக்கி முதல்ல அவங்களுடைய பொருளாதாரத்த காலி பண்ணுவாங்க. இது வழக்கமா அவங்க வச்சிருக்கிறதுதான்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா வந்து பொருளாதாரத்த காலி பண்ணா தான் நீ எழுந்து வரதுக்கு 6 மாசம் ஆகும். 6 மாசம், 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண பிரச்சனைய தேடுவ, போவ, வருவன்னு. இது ஒரு டாக்டிக்ஸாவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க உக்தியாவே வந்து இத பயன்படுத்துவாங்க. அதே உக்திய பாருங்க, ஒரு சாதி வெறியர்களும், மத வெறியர்களும் செய்யக்கூடிய அதே உக்திய, ஒரு அரசு நிறுவனம், அரசு துறையும் பாருங்க கையாளுது பாருங்க இத. ஒரே மாரி யுக்தியா இருக்கு பாருங்க. எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா, அடித்தட்டு மக்களுக்கும், சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்கும், அதிகாரமற்ற மக்களுக்கும் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் தொடர்ந்து திட்டமிட்டு என்ன பண்ணுவாங்க, நடக்கும். அதேபோல நடந்த இந்த வாச்சாத்தி கிராமத்துடைய வன்கொடுமை வரலாற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணியிருக்காங்க. தோழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோழர்கள், தோழிகள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நிச்சயமா வந்து இத நீங்க வந்து பார்க்கணும். தயவு செய்து ஒரு பாருங்க. ஏன்னு கேட்டா, ஒரு மனிதாபிமானமற்ற, ஒரு இரக்கமற்ற, ஒரு குரூர செயல் தான் இது. ஒரு அரக்கத்தனமான செயல் தான் இது. அத வந்து கண்டிப்பா வந்து அதற்காக வந்து போராடி, அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2011ல என்ன பண்ணுது, கேஸ் வந்து வருது. அதுல ஒரு ஒரு வெற்றி கிடைக்குது. மறுபடியும் என்னப்பா மேல்முறையீடு போறாங்க. அது போன பிறகு பார்த்தீங்கன்னா, 2023லயும் வந்து என்ன பண்றாங்க, அப்படி அதோடைய வெற்றி கிடைக்குது. என்ன விஷயம்னா, ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாவும் அது என்ன பண்ணாங்க, அது வந்து அத என்ன பண்ணாங்க, இப்போ அதுக்கு நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. 29/9ஆம் தேதி. ஒவ்வொரு டைமும் கரெக்ட்டா அதே டேட்ல, அதே மந்த்ல பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து இதுவாகுது. அது ஒரு கோஇன்சிடென்ட் மாரி அது கரெக்ட்டா வந்து அமைஞ்சிருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவ்ளோ பெரிய ஒரு கொடூர சம்பவம் இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றில என்னன்னா, இது எங்கேயோ வந்து 1900 அ கிபி, கிமு அப்படின்னு கேட்டிருந்தா கூட மனசு ஆறியிருக்கும். ஆனா நம்மை பசிக்கு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ரொம்ப படு பயங்கரமா இருக்குது. தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது போலலாம் பல இடங்கள் நடக்குது. இவ்வளோ ஆணவ கொலைகள் எல்லாமே இப்படி நடக்குது. இது ஒரு ஆதிக்கத்திற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்த்து போராடி இவ்வளோ பெரிய வெற்றிய குவிச்சிருக்கிற, இந்த மக்களுக்கு வந்து இவ்வளோ நன்மைகள வாங்கி குடுத்திருக்கிற, இந்த மக்களுக்கு நீதி பெற்று குடுத்திருக்கிற, அதுக்காக தொடர்ந்து அவர் சொல்றாரு, தோழர் சண்முகம் சொல்லும்போது சொல்றாரு எப்படின்னா, அவங்க வந்து அதுல உறுதியா இருந்தாங்க. யாரு? கற்பழிக்கப்பட்ட பெண்கள் அந்த விஷயத்துல சொல்றதுக்கே நமக்கு இதுவா இருக்கு, கூச்சமா இருக்குது. அவங்க அதுல உறுதியா இருந்தாங்க. எப்பயுமே எதாவது நடந்தா வெளிய சொல்லாத, மானம் போயிடும். அப்படின்னு சொல்லியே வச்சு என்ன பண்ணுவாங்க, அடக்குவாங்க இல்லைங்களா? அப்படி இல்லாம இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படி அந்த கொடூரத்த அவங்கள, அதாவது அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இவங்கள இந்த கேஸுக்கு கொண்டு போனோம் இல்லையா? சாட்சியா நிறுத்தணும், கொண்டு போணும், இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் படு பயங்கரம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு த்ரில்லர் படம் போலவே இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. சரிங்களா? இன்னொரு தோழர் வந்து பார்த்தீங்கன்னா, போறாரு. அவர் என்ன பண்றாங்க, வழியிலேயே மடக்குறாங்க அவர. வழியிலேயே மடக்கி துப்பாக்கி எடுத்து நெஞ்சில வைக்கிறாங்க. இந்த பிரச்சனைய நீங்க இதோட விடுங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் கூட வந்து நடந்தாலும் கூட, ஆனா அந்த கம்யூனிஸ்ட தோழர்களுக்கு எப்பொழுதும் செவ்வணக்கம் வைக்க நாங்கள், எங்களுடைய அமைப்பு, நான், என்னை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா, பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்பதுதான் அறம் என்பதை
100க்கு 100 நம்புகிறவர்கள் நாங்கள். எளிய மக்களுக்கும் எப்பொழுதும் எளிய மக்களின் பின்னால் நிற்பதுதான் அறம். அதுதான் அடிப்படை அரசியல் கூர். அததான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நாங்க. தயவு செய்து தோழர்களுக்கு சொல்றோம். இந்த வச்சாத்தி வன்கொடுமை வரலாறு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அது நீங்க ஒருவேளை வெவ்வேறு மொழியில இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது லாங்குவேஜ் மாற்றி கேட்டுக்கலாம். வந்திருக்கு. தொடர்ந்து தயவு செய்து பாருங்க. அது நிறைய பகிருங்க. முதல்ல பார்க்கட்டும். இவ்வளோ ஒரு கொடூரத்தை நம்ம நாட்டில் நடந்திருக்குதான்னு. ஏன்னா சாதாரணமாக வரான் போகிறான், வேலைக்கு போகிறான், வீட்டில் தூங்குறான், எழுந்துக்கிறான். உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத தொழில் ஏராளமாக இருக்குங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள். போராடுகளுடைய வரலாறு இங்கே எப்போதும் மறைக்கப்படுகிறது. வெறுமனே விளம்பரம் பண்ணக்கூடிய ஆட்களுடைய வரலாறுலாம் பெருசா நீ பேசப்படுகிறது. ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு ஒரு போராடக்கூடிய ஒரு தோழருடைய அந்த மனநிலைமை இருக்கு இல்லைங்களா, அந்த அனுபவம் இருக்குது பாருங்க. அது இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ் லீடர்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கவங்க கூட கிடையாது. ஆனா அவங்க ஒரு மேடை போட்டு அவங்க பேசி ஒரு பெரிய மேடம் தன்னை காட்டிக்கிறதெல்லாம் ரொம்ப விரைவு நிச்சயமா என்ன பண்ணணும். இதெல்லாம் மக்கள் நிச்சயமா வருங்காலத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை வெளியே வர வர பார்க்க கேட்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் மனது என்ன பண்ண ஒரு ஒரு தீ உருவாகும். எல்லார் மனசுலையும் ஒரு தீ உருவாகும். அந்த தீ வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா என்ன பண்ணும், வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த வச்சாத்தி வன்கொடுமை வரலாறு நிச்சயமா எல்லாரும் பாருங்க. நீங்கள் யூடியூப்பில் போனால் வச்சாத்தின்னு போட்டாலே வந்துடும். அதை பற்றின மொத்தம் நீங்கள் படம் பார்த்து முடித்த உடனே அந்த தோழர்கள் பேசக்கூடியதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு போராட்ட குணம் உங்களுக்குள்ளே என்ன பண்ணும். ஒரு சிம்பத்தின்றது நம்ம ஒரு இறக்கப்படுறது நெக்ஸ்ட்டு. நான் அதுக்காக மெயினாக உங்களை நான் பாருங்கன்னு சொல்லலை. நான் சொல்கிறது என்னன்னா, போராட்ட குணம் எல்லாருக்கும் இங்கே மழங்கி போய் கிடக்குது. அது கூர் இல்லாமல் இருக்குது. அது கூர்படுத்தப்படணும். அதை தீட்டப்பட வேண்டியது இருக்குது. அந்த போராட்ட குணம் ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணணும், வரணும். போராட்டம்னாலே ஒரு போராடினா இங்க எல்லாம் கிடைக்கும். போராடினாதான் கிடைக்கும். ஒரு நீதியை போராடி நீதித்துறை நீதி கொடுக்கணும். நீதியை கூட போராடி வாங்கக்கூடிய நிலை தான் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லைங்களா. அது ஒவ்வொருத்தருக்கும் இந்த போராட்ட குணம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை நாங்க பார்க்க சொல்றோம். ஏன்னா இதை நீங்க பார்க்கும் பொழுது அது சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சு என்ன நடந்தது யார் யார் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா எனக்கு நேரம் பத்தாது. நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. வச்சாத்தி கிராமத்துடைய வன்கொடுமை வரலாறை பாருங்க, பகிருங்கள். நன்றி, வணக்கம்.